ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ரவா லட்டு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஐந்து 6 போல முந்திரி சேர்த்துக்கிட்டோங்க. இது கூடவே 2 கப் ரவா சேர்த்துக்கலாங்க. இரண்டு கப் ரவா சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா சூடாயிடுச்சுங்க. ரவா நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் செவந்து நல்லா வாசம் வரும். அப்போ நம்ம எடுத்து ஆற விட்டுறலாங்க. இப்போ நம்ம 15 போல் பாதாம் எடுத்து வச்சுருக்கோங்க. பத்து முந்திரி எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம திராட்சை எடுத்து வச்சுருக்கோங்க. இது கூட கட் பண்ண பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நம்ம பொடி செய்து எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்க, இது போல நம்ம பவுடர் செய்து எடுத்துக்கணும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதே போல் நம்ம வறுத்தோம் இல்லையா ரவா, அதையுமே பொடி செய்து எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக பொடி செய்யணும்னு அவசியம் இல்லை. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இது போல கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கிட்டோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பொடி கூட ரவாவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது கூட நம்ம திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது போல் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ரவாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இன்னும் ஒரு 1/2 கப் அளவு நெய் சேர்த்தோன்னா நம்ம பால் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ நம்ம 100 ml பால் சேர்த்துக்கலாங்க, காய்ச்சிய பால். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. இப்போ பார்க்கும் பொழுதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது போல் நம்ம உருண்டை பிடிச்சுக்கணும். பால் சேர்க்கறதுனால கெட்டு போயிருமேன்னு யோசிக்காதீங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.